நான் சொல்லல நீ ஒரு கேடு கட்ட பஜாரின்னு. ஒரு பொண்ணு கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட பேச அனுப்பி கேடு கட்ட வேலையெல்லாம் பாத்தீல. ஹலோ, நான் ஒன்னும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பல. நீங்களும் தானே வேணும்னே ஹாஸ்டல் முன்னாடி நின்னுட்டு எங்களை சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, உங்க மூஞ்சிகள் எல்லாம் சைட் அடிக்கிறதுக்கு நான் அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து உங்க ஹாஸ்டலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன். அடச்சை, என்னமோ இந்த ஹாஸ்டல்ல உலகலகி ஐஸ்வர்யா ராயும் சந்திரமுகி நயன்தாரா ஜோதிகாவும் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப ஆடுற. சார் திட்டுறதா இருந்தா அவளை மட்டும் திட்டுங்க சார், எங்களையும் சேர்த்து திட்டுறீங்களே. என் நெட்ட கொக்கு, நீயும் இதுக்கெல்லாம் உடந்ததானே? தோ நிக்கிறாளே இந்த பஜாரி ஹெல்மெட் மண்டை, இவ கூட கூட்டு கலவாணி தானே நீயே? சார் அது வந்து ஹே, ஆமா, பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணு அனுப்புனேன். இப்போ என்ன அதுக்கு? இங்க பாருடா, ரெஸ்டாரண்ட்ல என்ன தவிக்க விட்டதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அதுக்குதான் அந்த பொண்ணு கிட்ட தப்பா சொல்லி என்கிட்ட பேச வச்சியா? இதுதான் நீ பண்ண போற. ஐ மீன், இப்படிதான் என்ன பழி வாங்க போறியா? ஹே, இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தாமா. மெயின் பிக்சர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் பண்ணுவேன், பாரு. சபா, டயலாக்ஸ்லாம் நல்லாதாமா பேசுறீங்க, ஆனா செயல்ல ஒண்ணும் இல்லையே. டேய், செயல்ல எதுவும் இல்லாமதான் உனக்கு 43,000 ரூபாய் செலவு வச்சனா? மொபலே, அது மட்டும் மறக்கவே மாட்டேன்டி. என் வாழ்க்கையில ஒரே நாள்ல மொத்தமா 43,000 ரூபாய் நான் செலவு பண்ணதே இல்ல. ஒருவேளை என்னோட ஃபியூச்சர் வைஃபா ஆகுறவங்களுக்கு நான் செலவு பண்ணியிருந்தா கூட மனசு திருப்தியா இருக்கும். நிக்க போற கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு உனக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணணும்? ஏ மென்டல், நல்லா கேட்டுக்கோ. ஆனா உன்கிட்ட இருந்த நான் 43,000 ரூபாய வாங்காம விடவே மாட்டேன். அப்படியா? பாக்கலாம். நீ எப்படி என்கிட்ட இருந்த அந்த 43,000 ரூபாவை வாங்குறேன்னு நானும் பாக்குறேன். பாரு, நல்லா பாரு. நான் வெறும் போலீஸ் இல்லடி. தெரியும், பொறுக்கி போலீஸ். ஏய், கிரிமினல் போலீஸ்ன்னு சொல்ல வந்தேன். உன்கிட்ட எல்லாம் எப்படி பணத்தை வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன எங்கேயாவது மாட்டி விடணும்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பி, இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் இதோட விட்டுரு. சீ, கேவலமா இருக்கு. ஹே, அட்லீஸ்ட் 1 செகண்ட் அது பயந்தல பாட்டேன். உன் முகரக்கட்டைய நல்ல பயந்து பீதியான மாதிரிலாம் இருந்தது. ஆமா, அந்த குருவி கூடு மண்டை வந்து எதுக்கு எங்க காலேஜ் முன்னாடி நிக்கிறீங்க, என்ன சைட் அடிக்கிறீங்களா, தேவையில்லாம இங்க நிக்காதீங்க அப்படின்னு சொன்னனே, அப்படியே பயந்து நடுங்கிட்டேன். அம்மா, வயிறு வலிக்குது. யோ, அவளை விட நீ நல்லா பேசுறியா? இதுக்கப்புறம் அந்த சீன் போடுற மாதிரி பேசுறது நீயே ட்ரை பண்ணு, நல்லா இருக்கு. ஹே, ஆமாண்டி, அவ அப்படி பேசுறா. எனக்கே ஒரே சிரிப்பா இருந்தது அவ பேசும்போது. ஆமா, எந்த ஊர் அவ? இந்த ஊரு தாண்டா, ஆனா தன்னைத்தானே ஒரு ஃபாரின் கேர்ள் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கா. அவளை பேச சொல்லி நாங்களாம் சிரிச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக தான் அவளை சூஸ் பண்ணி உனக்கு அனுப்பினேன். சத்தியமா எனக்கு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆச்சுடி. ஹே, இரு, என்ன நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம்? அதானே? இல்ல, நம்மளாம் சிரிக்கவே கூடாது. உனக்கும் எனக்கும் இருக்கிறது சண்டை தான், பக தான். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு உன்னை எப்படி கதி கலங்க வைக்க போறேன்னு. I'm waiting. இனிமோ என்னடி பண்ண போற? அந்த ஆதித்யாக்கு ஆப்ப வைக்க போறேன். ஆதித்யாக்கு ஆப்ப வைக்க போறியா? என்ன பண்ண போற? இப்ப என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரேன். ஏய், என்னடி இவ அந்த போலீஸ்காரனே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுதுடி. எனக்கும் அதான் பயமே. ஆனா இவ எங்க பயப்படுறா? இஷ்டத்துக்கு அவரை ரொம்ப பேசுறா, இஷ்டத்துக்கு அவளை திட்டுறா. இப்ப அடுத்த ஆப்ப வேற ரெடி பண்ணிட்டா. என்ன பண்ண போறாளோ தெரியல. இவ கூட சேர்ந்து நம்மளும் கம்பிதான் என்ன போறோம்னு நினைக்கிறேன். ஹலோ அத்தை, நான் நிம்மதி பேசுறேன். அடடா நிம்மதி, சொல்லுடாமா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேங்க அத்தை. என்னடி ஆதித்யாக்கு ஆப்ப வைக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தை சொத்தனி யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கா? அதான் ஸ்ரீ, எனக்கும் புரியல. யாரா இருக்கும்? சரி இரு, வெயிட் பண்ணி பாப்போம். நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்கோம்டா கண்ணு. நீ ஃபோன் பண்ணி பேசினதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடாமா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? ஏதோ விஷயமாடா? அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் ஃபோன் பண்ணேன். இல்ல, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையா? இல்லையேம்மா, வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தான் இருக்கோம். ஏமா? இல்லைங்க அத்தை, எப்போதும் உங்க பையன் ஆதி என்ன பார்க்க வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு நல்லா ஜாலியா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்ன பார்க்க வந்தாரு, ரொம்ப கடுகடுன்னு இருந்தாரு. ரொம்ப என்ன திட்டினாரு. அப்புறம் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி என்ன பிடிக்காத மாதிரியே பேசினாரு. அதாங்க அத்தை கேக்குறேன். என்னது? எப்ப ஆதித்யா பார்க்க வந்தாலும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பேசுவாரு, இன்னைக்கு மூஞ்சிய கடுகடு வச்சுட்டு திட்டினாரா? அடி பாவி, எப்படி எல்லாம் கோத்து விடுறா. என்ன கண்ணு சொல்ற? உன்னை திட்டினானா? என்ன சொன்னா? இல்லையே கண்ணு, வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல.
நீங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நாங்க கல்யாண வேலையை தான் நல்லா சிறப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம். நடுவுல நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதுதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ எதுக்கு அப்படி பண்ணா? அதாங்கத்த எனக்கும் புரியல. நான் கேட்டு கூட பார்த்துட்டேன். என்னாச்சு, என்ன பிடிக்கலையான்லாம் கேட்டேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப ஓவரா திமிரா பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன ஹர்ட் பண்ணிட்டாரு அத்தை. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்கத்த. ஐயோ, அழுகிறதுக்கு கூட வர மாட்டேங்குது. அப்படியா பண்றான்? இருக்கண்ணு, நான் அவன்கிட்ட பேசிட்டு அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன். ஐயோ அத்தாத்த, ஒரு நிமிஷம். நீங்களா அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டேன்னு அதுக்கும் என்னதான் திட்டுவாரு. நானே அவருக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். அவர் என்ன பேசுறாருன்னு நீங்களே கேட்டு பாருங்க அத்தை. அடியே, என்னடி இப்படி நடிக்கிறா? ஆஸ்கர் அவார்டு வாங்குறவங்க கூட தூத்து போயிருவாங்க போலயே. அதானே. அத்தை, அப்படியே நீங்க லைன்ல இருங்க, நான் அவருக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். சரிங்க அத்தை. ஏய் பம்பர கட்ட மண்டையா, என்னை வா ஹோட்டல்ல அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போன மவனே, இன்னைக்கு உன்னை எப்படி உங்க வீட்ல போட்டு விட்டுறேன்னு மட்டும் பாருடா. யாரு கிட்ட? இந்த நிம்மதி கிட்டயே வா. அடியே, என்னடி இப்படி நடிக்கிற? பின்ன போலீஸ்னு பெரிய பந்தா காமிச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஒரு பாட கட்ட வேணாம், அதுக்குதான். யாரும் சத்தம் போடாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. நடக்க போற சீனை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ப்ளீஸ் டி, ஸ்பீக்கர்ல போடுடி, நாங்களும் கேக்குறோம். சரி. ஆதித்யாக்கு ரிங்கு போகுது. இந்த மென்டல் எதுக்கு இப்ப கால் பண்றா? பைத்தியம். ஹே, எதுக்கு கால் பண்ற? ஹலோ ஆதி. என்ன? ஒன்னும் இல்ல ஆதி, சும்மா தான் பேசலான்னு. சும்மா பேசலான்னு கால் பண்ணியா? ஏன், உனக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? கூட 3 சுத்திக்கிட்டு இருக்கோங்களே, அதுங்க கூட உட்காந்து பல்ல காமிச்சிட்டு அரட்டை அடி. எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? ஆதி, ஆதியா இப்படி பேசுறது? அப்பப்பா, என்ன இவ்ளோ கேவலமா பேசுறான்? அந்த பொண்ணு சொன்னப்ப கூட நான் பெருசா நம்பல. ஆனா என்ன இப்படி பேசுறான் இவன்? இவன ஐயோ ஆதி, இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுத்தோம்ல, அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். என்னடி ரொம்ப பம்மி பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி. அந்த நாளை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டி. நீ தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டு ஆட்டிக்கிட்டு போறதுக்கு என்னோட காசு தான் உனக்கு தான் செலவு பண்ணணுமா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் உனக்கு செலவு பண்ண காசை நீ எனக்கு திருப்பி கொடுக்கற. இல்ல நான் வாங்காம விடவே மாட்டேன். ஐயோ போச்சு. இரு இரு இரு. ஆதி, என்ன இப்படி பேசுறீங்க? நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. அத்தை தான் ஃபோன் பண்ணி உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோமான்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வாங்கினேன். நீங்க என்னடானா அந்த காசு கேக்குறீங்க. இல்ல நான் கொடுத்துடுறேன். எனக்கு ஒன்னும் அந்த காசு வேண்டாம். என்னடி பூனை குட்டியாட்டம் பொம்மற? இப்போதும் பஜாரி ஆட்டம் கத்துவேன், இப்ப என்னமோ ஆதி பேதின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஐயோ, நான் பஜாரி ஆட்டம் கத்துறேனா? நீங்க தான் அப்படி சொல்றீங்க. நான் ஒன்னும் அப்படி கிடையாது. ஆமா, இப்போ எங்க இருக்கீங்க? ஹே, நான் எங்க இருந்தா உனக்கு என்னடி? முதல்ல நீ எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. ஹே, நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியா 4 மூஞ்சிங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஹே, நான் போலீஸ் டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏதாவது சொல்றதுக்கு இருந்தா சொல்லு, இல்லனா மூடிட்டு போன வை. என் பிள்ளைய நான் இப்படியா வளர்த்து வச்சிருக்கேன்? ஐயோ, ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட. மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வலி இருந்தா அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கோம். ஆதி, உனக்கு டே புருக்கி, நான் பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கடா. மவனே, இன்னைக்கு உங்க அம்மா உன்னை பீஸ் ஆக்க போறாங்க. அது நான் என் காதால கேட்டு ரசிக்க போறேன்டா, ரசிக்க போறேன். ஐயோ ஆதி, இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஹே, இப்ப என்னடி வேணும் உனக்கு? எதுக்கடி தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை போனை வச்சுட்டு கிளம்பி போய் வேலையை பாரு. இல்ல நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னும் கொஞ்சம் இவனை எப்படியாவது ட்ரிகர் பண்ணணுமே. கல்யாண பேச்சு எடுத்தா ட்ரிகர் ஆவா. அது இல்ல ஆதி, நம்ம கல்யாணம். ஆமா, அந்த கேடு கெட்ட கல்யாணத்துக்கு தான் நம்ம வீட்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே. இப்ப என்னோட எல்லா வேலையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுதான் என்னோட மொத வேலை. செத்தடி மவனே. ஆதி, போதும் நிறுத்துடா. அம்மா, நீங்க எப்படி?